ராகி கட்டிலே உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள், ராகி லட்டு சாப்பிட்றாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. ராகி கட்லே, ராகி லட்டு அப்படிங்கிறது ராகி மாவு, நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா நாட்டு வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய சத்தான இனிப்புன்னு சொல்லலாம். ஸோ இது உடலுக்கு உடனடியான எனர்ஜியை கொடுக்குது. ராகி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இது எல்லாமே சேர்ந்து தயாரிக்கிறதுனால உடலுக்கு வேகமா சக்தியை வந்து கொடுக்குது. காலை அல்லது மாலை நேரத்து ஸ்நாக்ஸாக இதை வந்து சாப்பிடலாங்க. ராகி அப்படிங்கிறது கால்சியம் அதிகம் கொண்ட உணவாக இருக்கு. இது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை வந்து கொடுக்குது. குறிப்பா குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கும் கொடுக்கறப்ப அவங்களுடைய எலும்புகள் நல்ல வலிமையா வந்து மாறும். ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவை வந்து அதிகரிக்கும். ராகி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து, போலிக் ஆசிட், இது ரத்த சோகை நோயை குறைக்குது. புதுசா ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யுது. ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்குது. நார் சத்து அதிகமா இருக்கிறனால செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. ராகி, அதுக்கப்புறம் கடலை, அந்த ரெண்டுமே நார் சத்துக்கள் அதிகமாக கொண்டதாக இருக்கிறனால மலச்சிக்கலை தடுக்குது. வயிற்று குடலுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது. அதிக நார் சத்தும் புரோட்டீனும் இருக்கிறதுனால வயிற்று நிரம்பிய உணர்வு கொடுக்கும். கம்மியா சாப்பிட்டாலும் அதனால உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவாக இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து உணவு இடைவேளையில ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது பதிலாக இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. ராகியில இருக்கக்கூடிய அமினோ அமிலம், மெக்னீசியம், இது எல்லாமே நரம்பு செயல்பாடுகளுக்கு உதவுது. மன அழுத்தத்தை குறைக்குது. இயற்கையான இனிப்பான உணவாக இருக்கிறதுனால, அதாவது வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கறதுனால இந்த லட்டு வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய ஒரு லட்டுன்னு சொல்லலாம். கம்மியா சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிடலான்னு சொன்ன உடனே முக்கியமா வந்து குழந்தைகள் 2 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். உடல் வந்து வலிமை தேவைப்படக்கூடியவங்க, உடல் பலகீனமா இருக்கிறவங்க, உடல் திடகாத்திரமா மாறணும்னா ராகி லட்டு வந்து சாப்பிடலாம். வயதானவங்களுக்கு எலும்பு பலம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு ராகி லட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. மிதமான அளவுல மட்டும் சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா இதுல நெய், இனிப்பெல்லாம் வந்து இருக்கு, அதனால கம்மியா சாப்பிடுங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், ஆனா குறைவா சாப்பிடணும், அதிகமா வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அது தெளிவா தெரிஞ்சுக்க வேணும். உங்க மருத்துவர்கிட்ட பரிந்துரை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்ற அளவு மட்டும் சாப்பிடுங்க. ராகி கட்ல, ராகி லட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய சக்தி மிக்க பாரம்பரியமான இனிப்பு வகையாக இருக்கு. பழங்காலத்து இனிப்பு வகையாக இருக்கு. இது எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது, ரத்த உற்பத்தி அதிகரிக்குது, ஜீரண பிரச்சனையை போக்குது, நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்குது, உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உதவுது. உடல் எடையை அதிகரிக்காம கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அற்புதமான உணவாக ராகி கட்ல, ராகி லட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு 2 தடவை வந்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1 அப்படிங்கிற விதத்துல வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க. அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. தினமும் அதுக்கப்புறம் ஒரு லட்டு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடாதீங்க. வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஒரு லட்டு வீதம் வந்து சாப்பிடுங்க.